தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர்களின் மறுபக்கம் என்ற தலைப்பில் இரண்டாம் பாகமாக யாக்கோப்பை பற்றி சொல்லும்போது, மூன்றாவதாக என் பிரியமான சகோதரரே மோசம் போகாதிருங்கள் என்று நம்மை எச்சரிக்கிறான். யாக்கோப்பு 1:16 என் பிரியமான சகோதரரே மோசம் போகாதிருங்கள். ஏன் இந்த எச்சரிப்பை ஏன் நமக்கு சொல்கிறான் அப்படின்னு கேட்டால், எந்த சோதனை இருந்தாலும் கர்த்தர் தான் சோதிப்பார், கர்த்தர் தான் சோதிக்கிறார். எந்த சோதனை வந்தாலும் கர்த்தர் சோதிக்கிறார். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த 12 இருக்கு பாருங்கள், அந்த வசனத்தை பிடிச்சிக்கிடுவான். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று வழங்கின பின்பு கர்த்தர் தமிழத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை பெறுவான். இதைத்தான் மனப்பாடம் பண்ணுறான். அதுக்கு கீழே உள்ள வசனம் அவனுக்கு தெரியாது. அந்த ஒன்று தான் அவனுக்கு தெரியும். கீழே உள்ள வசனம் என்னென்னா 13, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. சோதனை வரும், அந்த சோதனையெல்லாம் தேவனால் தான் வர்றதுன்று சொல்லக்கூடாது. எல்லா சோதனையும் தேவனால் வர்றதுன்று சொல்லக்கூடாது. தேவனால் வர்ற சோதனையும் உண்டு, சாத்தானால் வர்ற சோதனையும் உண்டு, தன்னைத்தானே இவனாக ஏற்படுத்துகிற சோதனையும் உண்டு. இந்த 3 காரியத்தை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அதுக்கு உதாரணமாக தேவனால் வர்ற சோதனை, உதாரணமாக ஆபிரகாமை எடுத்துக்கோங்க. ஆதியாகமம் 22 கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தாருன்னே இருக்குது, அப்படியே போட்டிருக்கு, சோதித்தாருன்னே இருக்குது. உன் மகனை பலியிடுன்னு சொல்கிறாரு. அவன் பலியிட துணிஞ்சான். உன் ஏக சுதனண்டு உன் பிள்ளைண்டு பாராமல் அவனை எனக்கென்று ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படணுண்டு இப்போ நான் அறிஞ்சிருக்கேன், உன்னை பெரிய அளவில் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி அவனை ஆசீர்வதித்தது நமக்கெல்லாம் தெரியும். தேவன் சோதிச்சாருன்னே இருக்குது. அது பின்னாடி மரணத்தில் முடியல, ஆசீர்வாதத்தில் தான் முடிஞ்சிச்சு. அது தேவனால் வர்ற சோதனை. உதாரணம் சொல்கிறேன். சாத்தானால் வர்ற சோதனை இயேசு கிறிஸ்துவுக்கு வந்துச்சு. இரவும் பகலும் 40 நாள் அவர் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். சாத்தானால் வந்த சோதனை என்ன சோதனை? உலகம் முழுவதும் தர்றேன், பணக்காரன் ஆக்குறேன், அதிகாரங்கள்லாம் தர்றேன், வசதிகள் தர்றேன், பொண்ணு வெள்ளி தர்றேன், எல்லாத்துக்கும் நீ அதிபதியாயிரு, எனக்கு மட்டும் நீ கீழ்ப்படிஞ்சால் போதும், சாஸ்தாங்கமாக கும்பிட்ட எல்லாமே நீ தான் எஜமான், உலகம் முழுவதும், உலக ஆசை முழுவதும், உலக பணம் அந்தஸ்து அதிகாரம் முழுவதும் உனக்கு அப்படியே கொடுத்துட்றேன் என்பது பிசாசினுடைய சோதனை. அப்படித்தான் இன்றைக்கி பிசாசி இப்போ அநேகர் கொடுத்துக்கிட்டு இருக்கான், அநேகர் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. உலகத்தின் அதிபதியை அவன் கடவுளாக நினைக்கிறான். பிரபஞ்சத்தின் தேவனாகி அவனை தேவனாகவே, அவன் உண்மையான தேவனாகவே நினச்சி வழிபடுறான். இன்றைக்கி உலக மக்கள் அப்படி தான். பணம் அப்போ தான் லட்சுமின்னு பேர் வச்சு அவன் பணக்கார கடவுளாக கும்பிட்டுக்கிட்டு இருக்கான் உலகத்தான். இன்றைக்கி கிறிஸ்டியானிட்டி அதே மாதிரி இன்றைக்கி பணம், தங்கம், வெள்ளி, பொண்ணு முழுவதும் பிசாசுக்கிட்ட இருக்குல்ல. நீங்கள் எசேக்கியேல் 28 பார்த்திங்கன்னா வெள்ளியும் பொண்ணும் வைடியும் எல்லாமே அவன்கிட்ட அவன் நிரம்பி அவங்ககிட்ட இருந்ததுன்ருக்கு. எல்லாமே அவனுக்கு இருக்குது. பரலோகத்தை தவிர, நித்திய ஜீவனை தவிர, பரலோகத்திலிருந்து வர்ற அந்த மகிமையை தவிர, இந்த நன்மையான ஜோதிகளின் பிதாவிடத்தில் வருகிற அந்த வரத்தை தவிர, சபிக்கப்பட்ட உலகத்தில் உள்ளது எல்லாமே அவன் கையில் இருக்குது. இந்த பூமியில் தானே தங்கம் இருக்குது, வெள்ளி, பொண்ணு, தங்கம் பூமியில் நோண்டி உள்ளே போய் பாதாளத்துக்கு போனால் கிடைக்குதுல்ல. உலகத்தின் அதிபதியாக அவன் இருக்கான்ல, உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்குல்ல, உலகத்தில் சிங்காசனம் போட்டு அவன் உட்காந்துருக்கான்ல. அதனால் அதை வச்சு இயேசுவை மடைக்கலாம்னு இயேசுவை சோதித்தான். சாத்தானால் வர சோதனை. தன்னைத்தானே அவனாக ஆப்பு வச்சுக்கிறது என்ன சோதனைன்னா, உதாரணமாக யோபை சொல்லலாம். யோபு தனக்குத்தானே அவன் வேண வச்சுக்கிட்டான்.
இன்றைக்கி உள்ளவன் முழுவதும் சோதனைனால யோபை தான் சொல்கிறான். நீங்கள் யோபு 1ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் வேலியை அடைச்சிருந்தார், அவனை நல்லா தான் ஆசீர்வச்சு உலக ஆசீர்வாதத்தில் தான் இருந்தான். 5ஆம் வசனத்தில் அவனாக ஒரு கற்பனை பண்ணுறான். ஒருவேளை என் பிள்ளைகள் பாவம் செஞ்சுருப்பாங்களா, ஒருவேளை அவங்க ஒருவேளை அது செஞ்சுருப்பாங்களா, ஒருவேளை சந்தேகப்படுறான். சந்தேகப்படுகிறான். காட்டினால் அலைகளை கடல் அலைக்கி ஒப்பாக இருக்கிறான். அந்த மாதிரி உள்ளவன் கர்த்தரிடத்தில் எதையாயிலும் பெறலாம்னு நினைக்கக்கூட கூடாதுன்னு சொல்லி இப்போ தானே படித்தோம் நம்ம யாக்கோப்பில். அதில் 6ஆம் வசனத்தில் 7ஆம் வசனத்தில் 8ஆம் வசனத்தில் நம்ம இருமணம் உள்ளவன் அதானே சொன்னோம். அதனால் ஒருவேளை அப்படி செஞ்சுருப்பாங்களான்னு சொல்லி செய்யாத பிள்ளைகளை செஞ்சுருப்பாங்கன்னு சந்தேகப்பட்டு இவனா ஒரு வேளை அப்படி ஆயிருமோன்னு பயந்து அதுக்கான பரிகாரிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் 2 நாள் இல்லை, அந்த நாட்கள் முழு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தான் இருக்கு. 7ஆம் வசனத்தில் சாத்தா இறங்குறான். யோபு 1ஆம் அதிகாரத்தில் 6, 7 பார்த்தீங்கன்னா சாத்தா அப்போ தான் ஆஹோ இப்போ இவங்ககிட்ட ஏதோ மிஸ்டேக் இருக்குது, என்னமோ அவன் பரிகாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கான்னா அப்போ ஏதோ தப்பு செஞ்சுருக்கான்னு அர்த்தம். அப்போ இவனை செக் பண்ணணும், சோதிக்கணும்னு சொல்லி கர்த்தர் அனுமதிக்கிறார். அனுமதி கொடுக்காட்டினா கர்த்தர் வந்து நல்ல ஒரு நேர்மையாக உள்ளவனை அனுமதி கொடுப்பாரா? அவன் சரியில்லாமல் இருக்கிறான்னு அவன் தெரிஞ்சு வர்றான், கர்த்தர் அனுமதிக்கிறார். அவன் ஜீவன் மட்டும் தப்பு விடு. யோபு யுத்தமாக யோபு மேலே நீதிமானாகி அவன் மேலே கண்ணு வச்சாயோ, அது ஒரு நீதிமானு சொல்ல ஒரு பக்கம், மறுபக்கம் அவன் சரியில்லாதது அவனுக்கு தெரியுது. ஒரு பக்கத்தை கர்த்தர் சொல்கிறாரு. ஏன்னா ஆண்டவர் வந்து யோபை நேசிக்கிறாரு. அவருடைய சாயல் மனுமக்கள் எல்லாரையுமே அப்படித்தான் விட்டு கொடுக்காம தான் பேசுவார் கர்த்தர். ஏன்னா அவருடைய சாயல், அவருடைய பிள்ளைகள். நம்ம பிள்ளைகள் நம்ம எவ்வளோ தான் தவறு பண்ணாலும் விட்டு கொடுப்போமா? ஆனாலும் நீதி உள்ள தேவனாக இருப்பதனால சோதனைக்கு ஒப்பு கொடுக்குறாரு. ஜீவன் மட்டும் தப்பு விடுன்னு சொல்கிறார். அங்கே சோதிக்க வரும்போது அங்கே நடந்த சம்பவமெல்லாம் உங்களுக்கு தெரியும். சொத்து சுகமெல்லாம் போகுது. 10 பிள்ளைகள் ஒரே நாளில் சாகுறாங்க. கடைசியில் இதுக்கெல்லாம் என்ன பொறுப்புன்னா அவனே உளறி ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டான். யோபு 3:25, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது, எனக்கு சுகமே இல்லை, தத்தளிப்பே எனக்கு நேரிட்டது, இளைப்பாறுதலும் இல்லைன்னு சொல்லி பயந்ததே வந்ததுன்னு ஒத்துக்கிட்டான். புதிய ஏற்பாட்டு போதனை என்ன? 1 யோவான் 5:18, அன்பிலே பயமில்லை, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல, பயமானது வேதனை உள்ளது. புதிய ஏற்பாட்டு சத்தியம் அப்படி இருக்குது. அந்த உபதேச அடிப்படையில் அவன் பூரணப்படலை, அவன் வேதனைப்பட்டான். அன்பிலே பயமில்லைன்னு சொல்லும்போது உண்மையான அன்பு அவங்ககிட்ட இருந்தால் அவனுக்கு பயம் வந்திருக்காது. பவுல் சொல்கிறான், அடிமைத்தனத்தின் ஆவி. திரும்ப நம்ம பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல்னு ரோமர் 8:15 சொல்கிறான். அது ஒரு அடிமைத்தனத்தின் ஆவியில் அவன் உட்பட்டு தான் பயந்து, அந்த பயத்தின் ஆவி, பயமுள்ள ஆவியில் அவன் சிக்குண்டான். அதை அவனே ஒத்துக்கிட்டான். நான் என்ன பயந்தானோ அதான் வந்தது அப்படின்னு ஒத்துக்கிட்டான். யோபு 3:1 பிறந்த நாளை சபிச்சான் இருக்கு. எல்லா நாளும் கர்த்தர் வந்து நல்ல நாள்னு தான் கண்டார், எந்த நாளையும் கெட்ட நாள்னு அவர் சொல்லலை. ஆதாம் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டதுன்னு ஆதியாகமம் 3:17 சொன்னார் தவிர நாட்களை வந்து சபிக்கலை. நாட்கள் எல்லா நாளும் நல்லதுன்னு கண்டார். 7ஆம் நாள் ஆசீர்வதிச்சார்னே இருக்குது, பூரித்திருந்தார்னே இருக்குது. இவன் பிறந்த நாளை சபிக்கிறான். இவனுடைய நண்பர்கள் 4 பேர் அறிவுரை சொல்கிறாங்க, அதை ஏற்றுக்கிறல. அவன் ரொம்ப வாய்ச்சவடால் திமுறா பேசி எல்லாத்தையும் வாயை அடைக்கிறான். அந்த அம்மா அந்த மனைவி கூட சங்கடப்பட்டு, இன்னும் உத்தமத்தில் உறுதியாக இருக்கிற ஐயா, பெரிய இவன் மாதிரி பேசுகிற, தேவனை தூசித்து உன் ஜீவனை விடு போ. அந்த அளவில் ஒரு மனைவி சொல்கிற அளவில், அதாவது கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலைன்னு சொல்கிறாங்களே,
வீணான ஒரு பில்டப்பு, கெத்து விடாமல், எவ்வளோ தான் இருந்தாலும் அவன் கெத்து விடாமல் சிலர் சொல்கிறாங்கல்ல, அந்த லிஸ்ட்டில் தான் அவன் இருக்கான். 4 சகோதரர்கள் அருமையாக சொல்கிறாங்க, 4 நண்பர்கள் நல்லா புத்தி சொல்கிறாங்க. ஒருத்தனையும் சட்டை செய்யலை, ஒருத்தனையும் கேட்கல, திமிராக பேசுகிறேன். அவர் என்னோட வழக்காடட்டும் பார்ப்போம், இன்னும் அவராக நானாக பார்த்துக்குருவேன், என் ஜபத்தை கேட்பார்னு நம்ப மாட்டேன், அவர் என்னைய சத்துருவாக நினச்சிக்கிட்டு இருக்காரு, என்னை ரொம்ப இதாக நினச்சிக்கிட்டு இருக்காரு, என்கிட்ட என்ன குற்றம் அவரை சொல்ல முடியும், ஒரு மனுஷனாக இருந்தால் அவரோட வழக்காடிப்பேன், இப்போ நேருக்கு நேராக வரட்டும் பார்ப்போம், அவராக நானாக பார்த்துக்குருவோம், என்னை மாதிரி உத்தம நேர்மை இருக்கானா நாட்டில். ஏடி எங்கள் அப்பா ரொம்ப புல்டர் பண்ணி பேசுகிறான். கடைசியில் கர்த்தர் கோபமாகி கர்த்தரே பேசுகிறாரு. நீங்கள் 36ஆம் அதிகாரம் யோபு 36, 38 பார்த்தீங்கன்னா, நீ நல்லவனாக இருந்தால் எனக்கு பதில் சொல்கிறா, நீ புருஷனாக போல இடைகட்டிக்கொள், நான் பேசுகிறேன், நீ பதில் சொல்லுன்னு உன்னை நீதிமானாக்கி கொள்ளும்படி என் மேலே குற்றம் சுமத்துவாயன்னே கேட்குறாரு. நீ யோபு 40ஆம் அதிகாரம் 8 பார்த்தீங்கன்னா, உன்னை நீதிமானாக்கி கொள்ளும்படி என் மேலே குற்றம் சுமத்துவாயோ, நீ அவ்வளவு இதாக என்னையவே குற்றம் சாட்டி இத்தனை பேரை வர வச்சு உனக்கு புத்திமதி சொல்லிக்கிட்டு திருந்துறதுக்கு என்ன வழின்னு அதை பார்த்தா எல்லாத்தையும் வஞ்சி தீர்த்து எல்லாத்தையும் சார மாதிரி வஞ்சிட்டு என்னையவே கடைசியில் குறை சொல்கிற அளவில் நீ வந்துட்டேன்னு சொல்லி ரொம்ப சங்கடப்பட்டு ஆண்டவர் வேதனைப்பட்டு சொல்கிற விஷயத்தை பாருங்கள். இந்த யோபு 38:2 அறிவில்லாமல் வார்த்தையினாலே ஆலோசனையை அந்தகாரப்படுத்துறதுக்கு இவன் யார், இப்போதும் புருஷனை போல் இடைகட்டிக்கோள், நான் உன்னை கேட்பேன், எனக்கு உத்தரவு சொல்லுன்னு சொல்கிறாரு. பதில் சொல்கிறான், நல்லவனாக இருந்தான்னு சொல்கிறாரு. யோபு 40ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்கிறார் பாருங்கள், நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ, நீ உன்னை நீதிமானாக்கி கொள்ளும்படிக்கு என் மேல் குற்றம் சுமத்துவாயோ. கர்த்தர் கேட்குறாரு, நீ அவ்வளோ பெரிய கெட்டிக்காரனா, அவ்வளோ பெரிய என்னையே குற்றம் சுமத்துறியா, நீ உன்னை நீதிமானாக்கி கொள்ளும்படி நான் இப்போ குற்றவாளியா, பதில் சொல்கிறான்னு சொல்லும்போது தான் அப்போ தான் வாயை பொத்துறான். நீங்கள் 42ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா அவனே சொல்கிறான். 42:3 அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிறதுக்கு இவன் யார், ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அழைப்பினேன் என்கிறேன். அழைப்பினேன்னே சொல்லலாம். அழைப்பினேன்னு சொல்கிறது அழைப்பிட்டானது அர்த்தம். நீர் எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன், நான் உம்மை கேள்விப்பட்டேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது, ஆகையால் நான் என்னை அருவறுத்து தொழிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். அதன் பிறகு தான் அவனுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கிடச்சிச்சு. ரெண்டத்தனையாக ஆசீர்வதிச்சான்னு சொல்கிறது அதுதான். ரொம்ப பேருக்கு இது தெரியாது. இவன் மனஸ்தாபப்பட்ட மாதிரி அந்த 4 சகோதரர்கள் மனஸ்தாபப்படாதனால அவன் மேலே கோபம் கர்த்தர் திருப்பினார். அவன் இவனே மனஸ்தாபப்படும் போது அவங்களும் ஆண்டவரே சொற்கள் மிகுதினால் பாவம் இல்லாமல் போகாது, நிறையா பேசிட்டோம், எங்களுக்கு ஏதாவது தவறு இருந்தால் மன்னிங்கன்னு அவங்க வரல. அவங்க இப்போ நமக்கு பேசுறது கரெக்டு தான் நினைச்சான். அவன் மேலே அவங்க எல்லார் மேலேயும் கோபம் திருப்பினார். ஆண்டவர் பாரபட்சம் இல்லை உனக்கு. அப்போ அவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணுன்னு சொன்ன. இவன் மனஸ்தாபப்பட்டதுனால, இவன் மன்னிப்பு கேட்டதுனால, ஒப்புரவானதுனால, சரி உன்னை நான் மன்னிக்கிறேன், அவங்களுக்காக ஜெபம் பண்ண அவங்களுக்கும் மன்னிக்கிறேன். அதன் பிறகு தான் ரெண்டத்தனை ஆசீர்வதிச்சார். நல்லா புரிஞ்சுக்கிங்க. அதனால் இந்த உள்ள ரகசியங்கள் தெரியாமல் சோதனைன்னு வந்தவுடனே யோபை போல் சோதிக்கப்பட்டேன். அப்படியே எங்கள் அப்பா யோபுன்னு அதான் இங்கே யாக்கோபு சொல்கிறான், மோசம் போகாதீங்க, இப்படியே சொல்லிட்டு தெரிஞ்சு மோசம் போகாதீங்க. பவுல் சொல்கிறான், மனசுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடலை. எல்லாருக்கும் வர்றது தானே வருது, ஆனால் அதில் சுய இச்சையின்படி வர்றதும் உண்டு. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் அதான் சொல்கிறான். 13ஆம் வசனத்தில் திரும்ப படிக்கிறேன். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அந்த மாதிரி ஒருவனையும் சோதிக்கவே மாட்டார். அப்போ எப்படி சோதனை வருதுன்னு பாருங்கள். 14 அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். சுய இச்சைன்னா சுய விருப்பம். ஒருவேளை இப்படி ஆயிரமான யோபு
1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அவன் நினைச்சான் இல்லையா, அதான் சுய அவனாக வர வைக்கிறது. அவனாக ஆப்பு, சொந்த காசில் அவனாக சூனியை வச்சுக்கிறான்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அவனாக ஆப்பு வச்சுக்கிறான். தேவனும் இல்லை சாத்தானும் இல்லை, இவனே ஆக்கிக்கிறான். அதான் தன் சுய இச்சை நிலையில் கொண்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். 15 பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது, பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ஒரே நாளில் 10 பிள்ளைகள் யோபு வீட்டில் செத்தாங்க. இயேசு வந்து பிசாசால் சோதிக்கப்படும் போது அப்பால போ சாத்தானேன்னு ஜெயிச்சார். ஆபிரகாமை கர்த்தர் சோதிக்கும் போது ஒரு பிள்ளையை கூட கர்த்தர் அங்கே மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கல, ஈசாக்கை காப்பாற்றினார். இங்கே 10 பிள்ளை சாகுது இவனால தான். ஒன்றும் தெரியாத அப்பாவி பிள்ளைங்க. கர்த்தருடைய வேதத்தை மறந்தால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன்னு ஓசியா 4:6 இருக்கு இல்லையா. தாவீது செஞ்ச பாவத்துக்கு கர்த்தர் அடித்தார். குழந்தைய அவனுக்கு பிறந்த குழந்தைய அடித்தார்ல, பச்சைவேலுக்கு பிறந்த குழந்தை செத்தே போச்சு. அவன் ஜெபம் பண்ணி உபாசம் பண்ணி ஜெபித்தாலும் ஜெபம் கேட்கவே படலை. 2 சாமுவேல் 12 அதிகாரத்தில் உள்ளது உங்களுக்கு தெரியும். செத்தே போச்சு. 7ஆம் வசனத்தில் செத்தே போச்சு. தேவன் நீதி உள்ளவர். அதனால் பெரிய ஆளுக செஞ்சால் பெருமாள்றான்னு நம்ம நினைக்கக்கூடாது. அந்த பிள்ளைகள் வந்து தப்பும் செய்ய கர்த்தரால் வர சுதந்திரம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்னு சொல்கிறது சரி. கர்த்தர் எடுத்துட்டார். பிள்ளைகள் அவரால் வர சுதந்திரம். கர்ப்பத்தின் கனி எல்லாம் திரும்ப ஒரு 10 பிறக்குது. அதான் 2 ஆசீர்வாதம் சொல்கிறது. மிருகங்கள் டபுளாக கொடுத்த மாதிரி பிள்ளைகளை 10 பிள்ளைகள் எடுத்துட்டாருன்னா 20 பிள்ளைகள் கொடுக்கல, 10 தான் கொடுத்தாரு திரும்ப யோபுக்கு. ஏன்னா 10 கர்த்தர் எடுத்துட்டார், திரும்ப 10 கொடுத்தாரு. அப்போ ரெட்டிப்புன்னு சொல்கிறது அந்த அந்த வகையில் தான். அவங்களும் பரலோகத்துக்கு பின்னாடி போயிருப்பாங்கள்ல, பரலோகத்துக்கு போவாங்கள்ல. அப்போ 2 தான். இந்த ரகசியங்கள்லாம் புரியாதவன் தான் எதுக்கு எடுத்தாலும் கர்த்தர் சோதித்தார். இவங்கிட்ட 1000 குத்தம் இருக்குது, 1000 குறை இருக்குது. அதான் சகோதரரே மோசம் போகாதுங்க, மோசம் போயிடாதீங்க. அதான் 16 என் பிரியமான சகோதரரே மோசம் போகாதுங்கள். நிச்சயமாக அப்படி கடவுள் செய்ய மாட்டார். அதில் பாருங்கள் 17 நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. பரலோகத்திலிருந்து வர்ற ஆசீர்வாதம், இந்த பூலோகத்திலிருந்து வர்ற ஆசீர்வாதம் தான். காரு வண்டி பங்களா நிலம் பொலம் வீடு பங்களா சொத்து சுகம் உலகத்தோடு அழிஞ்சிரும். ஆனால் பரத்திலிருந்து வர்ற அந்த ஞானம், ஜோதியிலிருந்து வந்த அந்த பிதாவாகிய அந்த மகிமை, அந்த ஆசீர்வாதம் அங்கே அவர் சித்தம் கொண்டு நம்மளை திரும்பவும் ஜெனிப்பித்தார்ன்னு இருக்கு. அதில் பாருங்கள் 18 அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதல் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார்னா திரும்ப நம்மளை உருவாக்குறார். அதான் ஒருவன் மறுபடியும் பிறக்கணும்னு சொல்கிறார்ல, மறுபடியும் அவனை ஜெனிப்பிக்கிறார்னா மறுபடியும் உருவாக்குறார். ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறக்கிறான். மறுபிறப்பு, மறு ஜென்மத்தை உண்டாக்கி தேவ பிள்ளைகளாக்கி அவர் சித்தம் கொண்டு ஜோதிகளின் பிதாவாகிய பரலோகத்திலிருந்து நன்மையான எந்த ஈவையும் அந்த வரமும் கொடுத்து அவனை பரலோகத்தோடு இணைக்கிறார். பூலோகத்தில் அல்ல. வானமும் பூமியும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கு. இன்றைக்குள்ள வானமும் பூமியும் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7-8 இருக்குது. வானங்கள் மட என்று பூதங்கள் எரிந்து உருகி எல்லாம் இதாக போயிடும்னு 10 போட்டிருக்கு. அதனால் அழிஞ்சு போகிற பொண்ணு வெள்ளி வீடு காரு நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது. அது ஒரு கடவுள் கொடுக்குற மகிமை இல்லை. பரத்திலிருந்து வருகிற, பரலோகத்திலிருந்து ஜோதிகள் பிதாவிடத்திலிருந்து வருகிற அந்த ஆசீர்வாதம் தான், அந்த சித்தந்தான், அந்த மறுஜன்மந்தான், அந்த ஜெனிப்பிக்கிற சத்திய வசனத்தில் ஜெனிப்பிக்கிறது தான் உண்மையான பிறவியை தவிர, உண்மையான ஆசீர்வாதமே தவிர அழிந்து போகிற உலகத்துக்காக அல்ல என்பதை நீங்கள் புரிஞ்சு இந்த உலக காரியங்களுக்காக பிரசங்கம் பண்ணுகிற ஊழியர்களை நினச்சி மோசம் போயிடாதீங்க. உலக ஆசீர்வாதத்தை கண்டு நீங்கள் மோசம் போயிடாதீங்க சகோதரரே என்று கெஞ்சி கதறி மன்றாடுறான். இதை நம்ம உட்கொண்டு புரிந்து கொண்டு ஞானமாக நடக்க, மேலானவைகளை தேட நாட, பரலோகத்தையே சிந்திக்க,
பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை நோக்கி பார்ப்போமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.